ஹலோ ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ட்ரேட் பிளான். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வெட்னஸ்டேவோட மார்க்கெட் ஜூலை 1. ஸோ இந்த மார்க்கெட்டை நம்ம எப்படி அப்சர்வ் பண்ணிக்கலான்றதை நம்ம இந்த ஒரு ஓவர் வியூவை பார்த்துடலாம். ஸோ நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேத்தமெட்டிக்கல் அப்ரோச்சில் ஒரு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுடைய அனாலிசிஸில் நம்ம எப்படி மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணலாம், அதோடைய மூவ்மெண்ட் எப்படி ட்ராக் பண்ணலாம், ப்ரீமியம் எங்கே ஸ்ட்ரென்தன் ஆகுது, எங்கே வீக்கன் ஆகுது, எங்கே டிகேக்குள்ளே போகுது, இந்த மாதிரியான ஒரு ஃபேக்டர்ஸை வச்சு மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். ஸோ அதுபடி தான் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுவோம். நம்மளோட டே 1 ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து நம்ம இன்னி வரைக்கும் இந்த டாப்பிக்கை மட்டுமே தான் கவர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுலேயே உங்களுக்கான அந்த ஒரு புரிதல், உங்களுடைய அந்த மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணக்கூடிய விதம், ஒரு ஸ்டைலே மாறி இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ திங்க் யூ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நாலேஜ் கெயின் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ட்ரேட் பிளான் சேனல் மூலயமா. ஸோ இந்த டேல மார்க்கெட் எப்படி நடந்திருந்தது, பிஹேவ் ஆயிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். ஒரு ப்ரீவியஸ் டே க்ளோஸுக்கு பக்கத்துலேயே தான் ஓப்பனிங். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் கேண்டல்லையே நமக்கு என்னன்னா, ஒரு பையிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய கேண்டலாக அமைஞ்சதுனால, அண்ட் ஃபர்தர் கேண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேண்டல் தான் ரெட் கேண்டல் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்சைடில் தான் ட்ராவல் பண்ணுச்சு. ஸோ அதனால பாட்டம் ஸ்ட்ரைக்கை நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சோம். பாட்டம் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,900ல வந்துச்சு. ஸோ 23,900ல வந்ததுனால நம்ம வந்து பாட்டம்ல இருந்து அப்சைட் டிராவல் நடந்ததை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த லெவல்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஸோ லெவல்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்தது. இது வந்து என்ன சொல்றது, நம்ம வந்து ஒரு காலுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதாகவோ இல்லை புட்டுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதாவோ மார்க்கெட்டை கன்சிடர் பண்ண முடியாது. ஒரு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோ தான். ஸோ நான் பல நேரம் சொல்லி ரேஞ்ச் பவுண்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்ஜ்லேருந்து இன்னொரு எட்ஜுக்கு வந்து டிராவல் வந்து பெரும்பாலும் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நாட்களில் ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் அமையும் போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் முடியும். ஓகே. ஸோ இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம பாட்டம் ஸ்ட்ரைக்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் அந்த வகையில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் எடுத்து வச்சிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா 900 கால் வந்து நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ 900 புட்டுடைய ஹை பார்த்தீங்கன்னா 159. ஸோ அவன் ஆல்ரெடி அந்த புட்டோட ஹைக்கு மேலே தான் இருக்கானே. அவனோட லோவே பார்த்தீங்கன்னா 170.15. ஸோ ட்ரெண்ட் பாயிண்ட் லோ டிபி லோவாகவும் 170.15 தான் இன்னைக்கு அமைஞ்சிருந்தது. ஓகே. ஸோ இவனோட டிராவலில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் என்ன பண்ணேன், ரவுண்டட் ஃபிகராக இருக்கக்கூடிய 24,000 புட்டை நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். ஸோ 24,000 புட்டு வந்து என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதுன்னு நான் பார்க்கறதுக்காக எடுத்து வச்சேன். அண்ட் தென் நம்மளோட லெவல் பார்த்தீங்கன்னா 24,050 ஆண்டா இருந்துச்சு. ஸோ ரெண்டுத்தோட லெவல் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஹையை ஸோ 24,000 புட்டோட ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காலையிலேயே வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் 24,050 புட்டும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் பண்ணிச்சு. ஓகே. ஸோ இங்கே பிரேக் அவுட் பண்ண இந்த சினாரியோ தான் இந்த நேரத்தில் இங்கே பாருங்க, 24,050 புட்டோடைய நான் சார்ட் வச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல டிபி லோவுக்கு கீழே போயிருக்கு. ஓகே. ஸோ டிபி லோவுக்கு கீழே வெல் பிலோ போயிடுச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி போயிருக்கு. அண்ட் தென் இங்கேருந்து ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு. இதை ஒரு ப்ராப்பர் ட்ரேட் செட்டப்பாக கன்வெர்ட் பண்ணியிருக்க முடியுமானா எஸ் அஃப்கோர்ஸ் வி கேன் டூ. பட் அது வந்து ஒரு ரிஸ்க் எந்த அளவுக்கு இருக்குன்னு அசஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24,050 காலையும் 50 புட்டையும் வச்சிருக்கேன். ஓகே. இங்கே நம்ம இதே வச்சிருக்கிறது உங்களுக்கே தெரியும். ஒரு ரிவர்சல் ட்ரெண்ட் பாயிண்ட் அமையணும்னா அங்கேருந்து சொந்த ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170.15 டிபி லோ. ஓகே. பட் ஆப்போனண்ட் சொந்த ஆப்போனண்ட் பிளேயரோட ஹை பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல 171.95 172ன்னு வச்சுக்கோங்களேன். நான் இங்கே 172ன்னு சொல்லிட்டு ஒரு லைன் போடுறேன். ஸோ இப்போ ரிவர்சல் நடக்குதுன்னா இதுக்கும் மேல வரும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபார்மா இது வந்து ஓரளவுக்கு டிராவல் நடக்கும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க. இப்ப பாருங்க, இந்த கேண்டில் எந்த இடத்துல அந்த 172க்கு மேல வருதுன்றதை நீங்களே பாருங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா ட்ரேட், இல்ல இங்கே இந்த பார்டர்ல எக்ஸிக்யூட் பண்றீங்கன்னா கூட உங்களோட ரிஸ்கோட நீங்க ரிஸ்க் ஃபேக்டருடைய அளவு எவ்வளோன்னு பாத்துக்க. என்னை பொறுத்தவரைக்கும் மோர் தென் 10 to 15 is enough. Very rare case 20, but I'm not suggesting that. ஸோ 15 பாயிண்ட்ஸ் ரிஸ்க் மெயின்டைன் பண்ணும்போது தான் உங்களால் லாங் ரன்ல ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடரா இந்த இந்த மெத்தடாலஜில இருக்க முடியும் கண்டிப்பா. ஏன்னா எவ்ரிடே நல்ல ட்ரேட்ஸ் கொடுக்கும், கண்டிப்பா கொடுக்கும். ஓகே. ஸோ அந்த வகையில இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த ஒரு ரிவர்சலுக்கான ஒரு சிம்டமே நமக்கு கிடைச்சது. ஓகே. அது தவிர்த்து வேற எந்த இடத்துலயுமே நமக்கு ரிவர்சல் கிடைக்கல. இங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஒன் செகண்ட் 24,050 புட்டு வந்து அந்த டிபி லோவுக்கு கீழே வந்தவங்க அதுக்கப்புறம் இந்த டிபி லோவுக்கு மேல போக நினைக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டிபி லோவுக்கு மேல போகவே இல்லை. ஸோ இன்னைக்கு கூட நம்ம ஒரு ஆடியோ மெசேஜ் கொடுக்கணும் குரூப்ல. அந்த ஒரு ஒரு ட்ரேடர் நம்ம கிட்ட கேட்டிருந்தது, அந்த கால் புட் ப்ரீமியம், அதாவது இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இனிஷியல் ட்ரெண்ட் பாயிண்ட் வந்து நமக்கு 900 கால் வந்து 24,050 புட்டோடைய ஹையவே தாண்டலை. அண்ட் இன்ஃபேக்ட் அதாவது தாண்டதுக்கு சஸ்டைன் பண்ணலை. 100 புட்டோட ஹையை தொடக்கூட இல்லை. ஸோ இதுக்கு என்ன மீனிங்
அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஸோ இந்த இடத்துல ப்ரீமியம் அனாலிசிஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப் ட்ரெண்ட். ஓகே. பட் ஒரு அப் ட்ரெண்ட்ல ஒரு கால் ப்ரீமியமோட ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 24,050 கால் பார்த்தீங்கன்னா டிபி லோவுக்கு மேலேயே போக முடியலன்னா ரேலி எப்படி கண்டினியூ ஆகும்? இதுதான் வந்து நம்ம கான்செப்ட் படி நம்ம வீக்னஸ் ஐடென்டிஃபை பண்றோம். மார்க்கெட்ல கால் பிரீமியம்ல வீக்னஸ் இருக்கிறத நான் அப்சர்வ் பண்றேன். ஓகே. ஸோ இந்த சினாரியோ நடந்ததுனால தான் நான் கிளியராகவே கொடுத்துருந்தேன். அதாவது மார்க்கெட் வந்து 24,050 கால், அந்த 50 கால் புட், அந்த 50 ஸ்ட்ரைக்ல டிகே மோட்ல இருக்குது. இன் கேஸ் கால் செல்லர்ஸ் ஃபோர்ஸ் பண்ணால், அதாவது ப்ராஃபிட் புக்கிங் புட் சைட்ல நடக்கலாம். புட் சைட்ல நடக்கிற ப்ராஃபிட் புக்கிங் ஹெவியா இருக்கணும் அப்படின்னா ஒரு கால் செல்லரும் உள்ள வரணும். பட் இந்த டேல கால் செல்லர் உள்ளேயே வரல. அதுக்கு நான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம்னு எப்படி நீங்க சொல்றீங்க, அதை எப்படி நம்ம பார்க்க முடியும்னா நான் ஒரு சின்ன உதாரணம் காட்டுறேன் பாருங்க. இந்த இடத்துல நான் என்ன பண்றேன், 24,050 ஸ்ட்ரைக் வந்து டிகேல இருக்குது. ஓகே ஃபைன். அப்போ 100 புட்டு நான் எடுத்து காட்டுறேன். எக்ஸாக்டா பாருங்க. எக்ஸாக்டா பாருங்க அந்த டிபி லோவை எந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த இன்சிடென்ட்ஸை நம்ம எப்படி ட்ரேட் செட்டப்பாக கன்வெர்ட் பண்ணலாம், அதுதான் நம்மளுடைய கிளாஸஸ்லயாகட்டும், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்லையாகட்டும், நம்ம எல்லா விதமான கேஸ் ஸ்டடியும் நம்ம இதை சொல்லிக் கொடுக்கறதே அதுதான். ஸோ ஒரு இன்சிடென்ட்டை நடக்கிறத எப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால அதை வந்து அதுக்குள்ள ஒரு ட்ரேட் செட்டப்பாக கன்வெர்ட் பண்ணி ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இதுதான் த ஹோல் ஐடியா பிஹைண்ட் திஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராஃபிட் புக்கிங் ட்ரை பண்ணாங்க. ஆனா கால் செல்லர்ஸ் தெர் இஸ் நோ சைன் ஆஃப் என்ட்ரி ஆஃப் கால் செல்லர்ஸ். ஸோ நான் வந்து கால் செல்லர்ஸ் எப்படி என்ட்ரு ஆகல நீங்க கேட்குறீங்கன்னா அந்த செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கான்செப்டை கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான டாபிக். ஒரு ரேலி நடக்குது அப்படின்னா ஃபர்தரா அந்த ரேலி ப்ரெஷரைஸ் ஆகுமா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து புட் ப்ரீமியம், அதாவது 100 புட் நான் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடக்கணும் அப்படின்னா நல்ல மேல ரேலி ஆகணும். அப்போ இந்த ரேலி ஸ்டார்ட் ஆகுனா நமக்கு இம்பார்ட்டன்டான லெவல்ஸை கிராஸ் பண்ணணும். ஸோ அந்த அடிப்படையில தான் நம்ம வந்து இதை புட் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகி உண்மையிலேயே ப்ராஃபிட் புக் பண்றாங்களா, கால் செல்லர்ஸ் ப்ரெஷர் பண்றாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியும். ஓகே. ஸோ நம்மளோட ஹோல் கான்செப்ட் எல்லாமே பையிங் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லா டாப்பிக்கையும் எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம். ஒரே ஒரு டாபிக் தான் கால் செல்லர்ஸ், அதாவது புட் செல்லர்ஸ், செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். அது எதுக்காகனா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குதா நடக்கலையா, ஆப்போசிட் செல்லர்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள வராங்களா வரலையா, இதை புரிஞ்சுக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம யோசிப்போம், அதை அப்சர்வ் பண்ணுவோம். ஓகே. ஸோ இன்னையோட மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா பின் பாயிண்டா நம்மளோட லெவல்ஸ் எங்கெங்கெல்லாம் ட்ரிகர் ஆச்சுன்றதை நான் காமிக்கிறேன். 100 புட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்துச்சு. 50 கால் புட்டு நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச ஏற்கனவே காமிச்ச மாதிரி தான். ஈவன் தோ 50 கால் வந்து டிபி லோவுக்கு மேல போக முடியாம இருந்தப்ப கூட புட் ஆப்ஷனாலையும் டிபி லோவுக்கு மேல போக முடியல. நீங்க எக்ஸாக்டா இந்த இடத்துல கவனிச்சீங்கனாலே தெரியும், 2 பேருமே டிபி லோவுக்கு கீழே தான் இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம டிகே மோட்ல இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த டிகே மோட நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம், அதெல்லாம் தான் நம்மளோட ட்ரேட் செட்டப். ஓகே. அண்ட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 புட்டோடைய ஹையவே சஸ்டெயின் பண்ண முடியாம மேலே போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. 100 புட்டோடைய ஹைக்கு போக கூட இல்லை. பட் ப்ரீமியம் அனாலிசிஸ்ல அதாவது 100 புட்டு வந்து டிபிலோவை டேப் பண்ணிடுச்சு. அண்ட் ரொம்ப முக்கியமா ஃபியூச்சர்ல 100க்கு போகவே இல்லை. 100ன்றது போகவே இல்லை. சரிங்களா? ஸோ மேக்ஸிமம் ஹையே 70 ஆர் 71, 72 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஸோ 100க்கு நியர்பை போகல. ஸோ இது எல்லாமே கோயின்சைடு கிடையாது. எவ்ரி திங் இஸ் கனெக்டட் வித் மேப்ஸ். ஸோ ப்ரீமியம் அனாலிசிஸ் அது எந்த அளவுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுன்றது நீங்களா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் அதை நம்பவே முடியும். ஓ இப்படி நடக்குமா? ஒருத்தர் கூட கேட்டிருந்தாரு, இந்த லெவல்ஸை நான் பேக் டெஸ்ட் பண்ணுறேன், இந்த லெவல்ஸ் ரியாக்ட் பண்ணுது, ஆனா எப்படி அது அந்த இடத்துல வந்து ரியாக்ட் பண்ணுதுன்னு கேட்குறேன். ஸோ இட்ஸ் ஆல் ரிலேட்டட் டு மேத்தமெட்டிக்கல். ஒரு மேத்தமெட்டிக்கல் சொல்றதை எப்படி அது சொல்றோம்னா ஒரு செல்லர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லயோ ஒரு ப்ரீமியமுடைய இன்ட்ரென்சிக் வேல்யூ அடிப்படையிலையோ நம்ம வந்து இதை கனெக்ட் பண்ணும்போது நம்மளால வந்து ஒரு நல்ல குறிப்பிட்ட லெவல், சரி நம்ம சார்ட் ரொம்ப கிளீனா இருக்கு, வெறும் லைன்ஸ், அந்த லைன்ஸும் ஒவ்வொரு வேல்யூவும் இதுதான் அந்த பேராமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லி தான் மார்க் பண்ணணும். எந்த பேராமீட்டரும் எந்த லைனையும் நம்ம குத்து மதிப்பா சும்மாலாம் கேண்டில் இங்க டச் பண்ணுது இங்க இருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிலாம் கிடையாது. எவ்ரி திங் ஹேஸ் அ வேல்யூ. அந்த வேல்யூ ஏதோ ஒரு பேராமீட்டர்ல தான் நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து புரியாம போகிறதுக்கோ ஒரு 10 பேருக்கு சொல்லி கொடுக்குறோம்னா அந்த 10 பேர்ல 10 பேருக்கும் வேற வேற விதமா புரிஞ்சுக்கிறதுக்கோ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரே சிஸ்டம்,
ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணால் 10 பேர் லைன்ஸ் லெவல்ஸ் மார்க் பண்ணுறாங்கன்னா அந்த 10 பேருமே அதே லெவல் தான் மார்க் பண்ணும். ஸோ கான்ஃபிடென்ட் நமக்கு அங்கிருந்தே பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ தட்ஸ் இட். இந்த டேக்கான அனாலிசிஸ் இவ்வளோதான், ரொம்ப பெருசான மூமெண்ட் கிடையாது. பட் அந்த மூமெண்ட்டையும் நம்மளுடைய அனாலிசிஸை எப்படி புரிஞ்சுக்கணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சுக்கும் நான் நம்புறேன். இது இந்த கான்செப்ட் எனக்கு கனெக்ட் ஆகுது, என்னால் இதை ரிலேட் பண்ணிக்க முடியுது, என்னால் இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியுது, புரிஞ்சிக்க முடியுதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இதை டெப்த்தாக லேர்ன் பண்ணணும், கம்ப்ளீட் ஷேப்பாக சிஸ்டமாக நான் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோட டெலிகிராம் ஐடியாகட்டும் என்னோட காண்டாக்ட் நம்பராகட்டும் நம்ம குரூப்பில் கொடுத்துருக்கேன். those who are interested, you can contact me for the complete course. ஸோ நாம அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி என்கொயரி பண்ணுவோம். ஓகே, ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டாக இருந்துச்சுன்னு தெரிஞ்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வேறு யாருக்கா ஷேர் பண்ணணும், ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுனாலும் உங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.